அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/12/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய சிவகங்கை நாற்றசங்கோட்டை கண்ணாத்தாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிவகங்கை நாற்றசங்கோட்டை கண்ணாத்தாள் அம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தீரட்டும், வெற்றிகள் கிடைக்கட்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கட்டும், நோய் அகலட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்று காலை 9:42 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 3:52 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ளது. இன்று மாலை 3:52 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். சூரிய பகவானால் அரசாங்கம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு இழுபறி நிலை ஏற்படும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு பொறுப்புகளில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. லக்ஷ்மி நாராயணரை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களிலே கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் வழியிலே சில திடீர் தேவையில்லாத விரய செலவுகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கு எடுத்த முயற்சியிலே சில பின்னடைவுகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே சில நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். அறிவும் இல்லாதவர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை செவ்வரளி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல முடிவை எடுப்பதற்கு நல்ல வழி கிடைக்கும் நாள். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய நாள். சகோதரிகள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
இதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடக ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இனிதாக அமையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆன சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஆப்ரேஷன், சர்ஜரி செய்து கொண்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு சுத்தமான நெய்யினால் விளக்கு ஏற்றி வழிபடுவது, தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். வீட்டிலே இருந்த குழப்பம் குறையும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு வேறு வேலைக்கு எடுத்த முயற்சியிலே நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், ஃபுட் மற்றும் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுறதை தவிர்க்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் தருகின்ற நாள். அதே மாதிரி நண்பர்களால் நன்மைகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் ஜாபில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே கிடைத்த ரெஃபரன்ஸ் மூலமாக எடுத்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேகமாக வாகனத்தை ஓட்டக்கூடாது. டிரைவராக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனும் புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி முன்னேற்றத்தை தரும்.
தவில் நாதஸ்வர கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழிசை கலைஞர்களாக இருப்பவர்கள், பறை போன்ற இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படக்கூடாது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம்தான் கெட்டுப்போகும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், டயபெட்டிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே கண்ட்ரோல் தேவை. வெளிநாட்டிலே குக்காக வேலை செய்பவர்கள், செஃப்பாக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட், பார், ஹோட்டலில் ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வேறு நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். அதே மாதிரி மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஓன் ப்ராக்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்துபவர்கள், இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் சிலருக்கு குறையும். வெளிநாட்டிலே பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக பணிபுரிபவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே மெரீன் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக, பெட்ரோலியம் இன்ஜினியராக, டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக எல்லாம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம், சிவில் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, லாபத்தையும் நஷ்டத்தையும் தரக்கூடிய நாள். வியாபாரிகள் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும், சிலருக்கு திடீர் நஷ்டம் ஏற்படும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள், அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் லாபம் குறைவாக இருக்கும். சிலருக்கு திடீர் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது, கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கும் சிலருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு கால பைரவரை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பம் ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உற்சாகமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர்
மாணவர்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள், புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமையும். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வருவதில் இருந்த சுணக்கம் பிரச்சனை குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. பஞ்சமுக விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக மாத்தளை முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.